everyone. Welcome to Onnaman Army TNPSC. ஸோ நம்ம குடியரசுத் தலைவர் டோட்டலாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை. ஆல்ரெடி பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை இப்பதவி பிரதம மந்திரி பதவி இருக்குல்ல, பிரதமர் பதவி வெஸ்ட்மினிஸ்டர் அரசியல் அமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னா, இங்கிலாந்து அரசியல் அமைப்பு இருக்குல்ல, அதுதான் வெஸ்ட்மினிஸ்டர் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களோட இந்த இங்கிலாந்து நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர்ல தான் இருக்கும். அதனால அ இங்கிலாந்து அர அ நாடாளு இங்கிலாந்து அரசியலமைப்பு வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து பார்க்கலாம். அப்போ அ பிரதம மந்திரியோட பதவி எங்கருந்து எடுக்கப்பட்டதுன்னா, வெஸ்ட்மினிஸ்டர்லேருந்து எடுக்கப்பட்டது. பிரதம மந்திரி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் அரசாங்கத்தின் தலைவர். அப்ப அரசின் தலைவர்னா யாரு? குடியரசுத் தலைவர். அப்ப அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா பிரதம மந்திரி. உண்மையான அதிகார தலைவர். டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான அதிகார தலைவர். உண்மையான அதிகார தலைவர். டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது பிரதம மந்திரி. கேபினெட்டின் தலைவர். கேபினெட்னா யாரு? அமைச்சரவை. அப்ப அமைச்சரவையின் தலைவர் யாரு அப்படின்னா பிரதமர். மக்களவையின் பெரும்பான்மை கட்சி தலைவர். நாடாளுமன்றத்தின் தலைவர். அவர் அரசின் தலைவர், ஒன்றியத்தின் தலைவர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர்ன்னு. இவரு நாடாளுமன்றத்தின் தலைவர். ஓகே. இப்போ பார்க்கலாம். விதி 74. ஓகே. விதி 73 என்ன செய்ய சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசின் அதிகாரம் நீட்டிப்பு அப்படின்னுவாங்க. அது விதி 73. விதி 74 குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை, உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை நியமிக்கிறார். அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் செயல்படுவார். அப்படின்னு சொல்ற விதி பார்த்தோம் அப்படின்னா, 1976 42வது சட்ட திருத்தம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. பேக் சைட்ல பார்த்தோம். அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் செயல்படுவாரு. குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரங்கள் அதுல பார்த்தோம். 42வது சட்ட திருத்தம். ஓகே. அப்ப குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. விதி 75 என்ன பிரதமர் நியமனம். பிரதமர் எப்படி செய்வாங்க அப்படின்னா, அ பிரதமர் கீழ பார்க்கலாம். அடுத்து விதி 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டார்னி ஜெனரல். அதாவது மத்திய அரசின் சார்புல இந்தியாவின் எந்த நீதிமன்றத்திலும் ஆஜராகலாம். யாருன்னா, இந்த இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரான அட்டார்னி ஜெனரல். அடுத்து விதி 77 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை எல்லாமே குடியரசுத் தலைவரின் பெயரால தான் நடைபெறும் அப்படின்னு சொல்ற விதி என்ன அப்படின்னா, விதி 77. அடுத்து விதி 78 பிரதமரின் பணிகள். குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பது பிரதமரின் கடமை. டவுட் கிளாரிஃபை பண்ணணும். எல்லாமே பிரதமரோட கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப பிரீஃபா நம்ம பார்க்கலாம். விதி 73 மத்திய அரசின் அதிகாரம் நீட்டிப்பு அப்படின்னு படிச்சோம். விதி 74 மேலேயே தெளிவா பார்த்தாச்சு. குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விதி 75ன் படி பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். பாராளுமன்ற அரசாங்க மரபுப்படி மக்களவை தேர்தல் நடைபெறும். அதுல அதிக இடங்கள்ல வெற்றி பெற்ற கட்சியோட தலைவர பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறாரு. பிரதமரின் பரிந்துரைப்படி தான் மற்ற அமைச்சர்கள குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இப்ப நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக அல்லாத நபர கூட அமைச்சரா நியமிக்கலாமா? அதாவது அவர் உறுப்பினராவே இல்ல அப்படின்றவர கூட அமைச்சரா நியமிக்கலாம். ஆனால் பதவியேற்ற 6 மாதத்துக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் வப்பாங்க. அதுல ஏதேனும் ஒரு அவையில உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர்கள் என்னவா தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்றாங்க. எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தன் விருப்ப அதிகாரத்தின்படி ஏதேனும் ஒரு நபரை தேர்வு செய்து அவரை பிரதமராக நியமிக்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஒரு அரசை கலைக்கப்பட்டிருந்தால், எதிர்க்கட்சி தலைவரா எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட பிரதமர் 1 மாத காலத்திற்குள் அவர்களது பெரும்பான்மையை மக்களவையில் நிரூபிக்க வேண்டும். மக்களவையில 1 மாதத்துக்குள்ள பெரும்பான்மைய நிரூபிக்கணும். இப்ப நடந்துச்சு இல்லையா? நம்ம தளபதி சிஎம் பெரும்பான்மைய நிரூபிச்சால, அதே மாதிரி அதே கான்செப்ட் தான் பிரதமருக்கும். அ அடுத்து 1980 இது தேவையில்ல. அடுத்து பதவி பிரமாணம்.
குடியரசுத் தலைவர் முன்னிலையில பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். யாரு? பிரதமர். யார் முன்னிலையில? குடியரசுத் தலைவர் முன்னிலையில பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் வந்துட்டு எடுத்துக்கொள்கிறார். பிரதமரோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக 5 ஆண்டுகள். பிரதம மந்திரிக்கான பதவிக்காலம் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அல்ல அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில நீடிக்கலாம். மக்களவையில் பெரும்பான்மையை இழந்து விட்டார் பிரதம மந்திரி பதவி விலக வேண்டும். அப்படி இல்ல அப்படின்னா, குடியரசுத் தலைவரால பதவி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஊதியம் பார்த்தோம் அப்படின்னா, பிரதம மந்திரி மற்றும் அமைச்சர்களின் ஊதியத்தை நாடாளுமன்றமே நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பிரதம மந்திரி மற்றும் அமைச்சர்களின் ஊதியத்த நிர்ணயம் செய்றது எது? நாடாளுமன்றம். இப்ப இந்தியால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள்ல 15% பேர் மட்டும் தான் அமைச்சரவை குழுல இடம்பெற முடியும் அப்படின்னு சொல்ற விதி என்ன அப்படின்னா, விதி 75ல 1 ஏவின் கீழு 91வது சட்ட திருத்தம் 2003ல கொண்டு வரப்பட்டது. 91வது சட்ட திருத்தம் 2003ல இது வந்து இது வந்து ஆட் நம்பர்ஸா இருக்கும் பாருங்க. 91வது சட்ட திருத்தம் 2003ல கொண்டு வரப்பட்டது. 75ல 1ல விதியின்படி நம்ம இந்தியால மொத்தம் 77 பேர் தான் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, மொத்தம் 543 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதுல 15% போடும்போது 77 பேர் தான். இது சொல்ற விதி வந்து 75ல 1லயே எத்தனாவது சட்ட திருத்தம் அப்டின்னா, 2003ல நடந்த 91வது சட்ட திருத்தம். அடுத்து துணை பிரதமர் பாருங்க. பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக அறிவிக்க முடியும். துணை பிரதமர் பதவியை குறித்து அரசியல் சட்டத்தில் தனியாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனினும் ஆட்சி முறையின் வசதிக்காக சில வேளைகளில் இப்பதவி வந்து உருவாக்கப்படுகிறது. இப்போ முதல் துணை பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்டின்னு சொல்றாங்க. 1947ல இருந்து 50 வரைக்கும் துணை பிரதமரா வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுவரை வந்துட்டு 7 பேர் மட்டும் தான் துணை பிரதமர் பதவியில இருந்திருக்காங்க அப்டின்னும் சொல்றாங்க. அடுத்து இடைக்கால பிரதமர். இந்தியால இடைக்கால பிரதமராக பதவி வகித்த ஒரே ஒரு நபர்ன்ற அந்த பெருமை வந்து யாருக்கு போகும் அப்டின்னா, குல்சாரிலால் நந்தா. 1964ல ஜவஹர்லால் நேரு மறைவுக்கு பின்னாடி வந்துட்டு குல்சாரிலால் நந்தா வந்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கடுத்து லால் பகதூர் சாஸ்திரி அவர் மரணத்துக்கு பின்னாடி 1966ல என 2 முறை நாட்டின் இடைக்கால பிரதமர் பதவியை வகித்த அபூர்வ சிறப்பு பெற்றவர் குல்சாரிலால் நந்தா. அப்புறம் 1966க்கு அப்புறமா இந்திரா காந்திய வந்துட்டு காமராஜர் வந்துட்டு அ வந்துட்டு இந்திரா காந்தி அம்மையார வந்துட்டு பிரதமராக நியமனம் செய்வாரு. இதனால தான் வந்து காமராஜருக்கு கிங் மேக்கர் அப்படின்னு நேமும் வந்திருக்கும். அடுத்து பிரதம மந்திரியின் அதிகாரம் மற்றும் பணிகள பத்தி சொல்ற விதி வந்துட்டு விதி 78. தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தோட அஜெண்டா, அதாவது தேதி, நிகழ்வு நிரல் பத்தி முடிவு செய்வாரு. பிரதமரின் கடமைகள் பற்றி விதி 78 கூறுது அப்படின்னு சொல்லலாம். நாட்டின் உண்மையான தலைவர் பிரதமர் பரிந்துரையின்படி அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை இடையிலான தகவல் தொடர்பு பாலமாக திகழ்பவர் யாருன்னா பிரதமர். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் மற்றும் அவ்வப்போது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார். பிரதம மந்திரி தனது பதவியை ராஜினாமா செய்தாலோ அல்லது இறந்தாலோ அவர் தலைமையிலான அமைச்சரவை செயல்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாராளுமன்றத்தில் அரசின் கொள்கை திட்டங்களை அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்றது. யாருன்னா பிரதமர் தான் வந்துட்டு நாடாளுமன்றத்துல அரசின் கொள்கைகளையும், திட்டங்களையும் அறிவிப்பாரு. மத்திய அரசின் கருத்துக்களை தெரிவிக்கும் முதன்மை செய்தி தொடர்பாளர் யாருன்னு கேட்டா பிரதம மந்திரி. அடுத்து வந்துட்டு நாட்டின் நிர்வாகம் மற்றும் சட்ட முன் வரையறைகள் தொடர்பாக அமைச்சரவை குழுவில் அனைத்து முடிவுகளையும் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும். இதுதான் வந்துட்டு விதி 78ல 1ன் கீழ. நாட்டின் நிர்வாகம், சட்ட முன் வரையறைகள் தொடர்பான அமைச்சரவை குழுவின் அனைத்து முடிவுகளையும் பிரதம மந்திரி யாருக்கு சொல்லணுமா? குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும். நாட்டின் நிர்வாகம் தொடர்பான தகவல்கள் மற்றும் சட்டம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமரையும் அழைக்கலாம். குடியரசுத் தலைவர் பிரதமராவும் போகலாம். அது விதி 78ல 1. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு குடியரசுத் தலைவர் அழைப்பும் விடுக்கலாம். அது 78ல 2. இப்ப கேபினெட் கூட்டம் நடைபெறாத போது தனது மூத்த சகாக்கள் 2 பேர் அல்லது 3 பேர கலந்து ஆலோசிப்பாரு. யாரு அப்டின்னா பிரதம மந்திரி. அடுத்து பிரதமர் பதவி வழி பதவியா எதுலலாம் தலைவரா இருக்காரு அப்டின்னு பார்த்தோம்னா, மத்திய திட்ட கமிஷன் எது இந்த நிதி ஆயோக்ன்னு சொல்லுவாங்கல்ல அது. அடுத்து தேசிய வளர்ச்சி ஆணையம், தேசிய ஒருமைப்பாட்டு ஆணையம், அடுத்து மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில், தேசிய நீர்வள ஆதார கவுன்சில். இது எல்லாத்துலயுமே பதவி வழி பதவியாக குடியரசுத் தலைவர் பிரதமர் வந்துட்டு தலைவராக இருக்காராம். எதுக்கு? மத்திய திட்ட கவுன்சில், தேசிய வளர்ச்சி ஆணையம், தேசிய ஒருமைப்பாட்டு ஆணையம்,
தேசிய நீர்வள ஆதார கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் இப்படி. மத்திய திட்ட கமிஷனு, தேசிய வளர்ச்சி ஆணையம், அ தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலு, மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சிலு, தேசிய நீர்வள ஆதார கவுன்சிலு. ஓகே. அப்ப பிரதமர் பரிந்துரைச்ச குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்றாரு அப்டின்னா, அட்டார்னி ஜெனரல நியமனம் செய்றாரு. அடுத்து வந்துட்டு ச சிஏவ நியமனம் செய்றாரு. அம் மத்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளரா. அடுத்து யுபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர நியமனம் செய்றாரு. தேர்தல் ஆணையர்கள், மத்திய நிதி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர். இவங்கள எல்லாமே வந்துட்டு யார் நியமனம் செய்றா அப்டின்னா, குடியரசுத் தலைவர். யார் பரிந்துரைக்கிறார்னா பிரதமர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், மத்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி, யுபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர், மத்திய நிதி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர். நிதி ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினரு, யுபிஎஸ்சி, தேர்தல் ஆணையம், தலைமை கணக்கு, மத்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி எல்லாத்தையுமே மத்திய நிதி ஆணையம் இதெல்லாமே பிரதமர் பரிந்துரைச்சு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்றது. மத்திய அமைச்சர் குழு வந்து பார்க்கலாம். இந்திய அமைச்சரவை முறை பிரிட்டிஷ் அமைச்சரவை முறையை ஒத்திருக்கிறது. அப்ப பிரதமர் பதவி வந்துட்டு யார ஒத்திருந்துச்சு? வெஸ்ட்மினிஸ்டர் அப்போ ஒத்திருந்துச்சு. அமைச்சரவை அப்படின்றது வந்துட்டு பிரிட்டன் அமைச்சரவைய ஒத்திருந்தது. இது வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்போம். அரசியலமைப்பு எடுக்கப்பட்ட நாடுகள்ல. அடுத்து வந்துட்டு அதுல வந்துட்டு இருக்கும். அரசு நாடாளுமன்ற செயல்முறை, ஆ அமைச்சரவை, அம் அடுத்து வந்துட்டு அ இந்த கூட்டாட்சி விதிமுறைகள் இதெல்லாமே வந்து நம்ம பிரிட்டன்லருந்து எடுத்திருப்போம். அதான் இங்க சொல்றாங்க. இந்திய அமைச்சரவை முறை பிரிட்டிஷ் அமைச்சரவை முறையில ஒத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவருக்கு உதவி புரியவும், ஆலோசனை வழங்கவும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை ஒன்று இருக்கும். அதன் ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் செயல்படுவார்ன்னு சொன்ன விதி என்ன? விதி 74ல 1 ஆல்ரெடி பார்த்தோம். சரி, ஓகே. இந்த வரிசையில பார்த்தோம்ல, அது ஒருக்கா சொல்லிர்லாம். விதி 73 வந்துட்டு மத்திய அரசின் அதிகாரம் நீட்டிப்பு. விதி 74 வந்துட்டு அதான் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு உதவி புரிய, ஆலோசனை புரிய இருக்கும்ன்றது விதி 74. விதி 75 வந்துட்டு பிரதமர் நியமனம். அடுத்து வந்து விதி அ 75 பிரதமர் நியமனம். விதி 76 வந்துட்டு மத்திய அரசோட கணக்கு மற்றும் தணிக்கை கிடையாது. அ மத்திய அரசின் மத்திய அரசு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டார்னி ஜெனரல பத்தி சொல்றது விதி 76. விதி 77 வந்து என்ன அப்படின்னா, அம் நாடாளுமன்றத்தின் செயல்முறைகள் அனைத்துமே குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறும் அப்படின்னு சொல்றது விதி 77. விதி 78 வந்துட்டு பிரதமரோட கடமைகள் இல்லாட்டி பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க 42வது சட்டத்திருத்தம் 1976 படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவை குழுவின் ஆலோசனைப்படி தான் செயல்பட வேண்டும். இதுவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவையில் வழங்கப்படும் ஆலோசனையை எந்த நீதிமன்றத்தாலும் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. பிரதமரின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவரால் மத்திய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். பிரதமர் பரிந்துரைச்சு தான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்றாராம் அமைச்சர்கள. ஜனாதிபதிக்கு அமைச்சர்கள் தனித்தனியே பொறுப்புடையவர்கள். ஆனால் மக்களவைக்கு அமைச்சர்கள் வந்துட்டு தனித்தனியாவும், கூட்டாகவும் பொறுப்புடையவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 91வது சட்டத்திருத்தம் 2003 படி மக்களவை மொத்த உறுப்பினர்கள்ல பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை பிரதமர் உட்பட பாருங்க 15% மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ற விதி உறுப்பு 75ல 1 ஏ. 75வது விதி வந்துட்டு எத சொல்லும் அப்படின்னா பிரதமர் நியமனம். அப்ப 75ல 1 ஏ வந்துட்டு அமைச்சரவையில அமைச்சர்களோட எண்ணிக்கை பத்தி சொல்லுது. அடுத்து அமைச்சர்கள் குழுவின் உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சர்கள் குழு 3 வகையான அமைச்சர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்துட்டு கேபினெட் அமைச்சர்கள், இல்லாட்டினா அமைச்சரவை அமைச்சர்கள், ஆட்சிக்குழு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு ராஜாங்க அமைச்சர்கள், இன்னொன்னு வந்து இணை அமைச்சர்கள் அப்படின்னு மொத்தம் 3 இருக்கும். ஃபர்ஸ்ட் கேபினெட் அமைச்சர்கள்னு பார்த்தோம்னா, மூத்த அமைச்சர்களோட முறைசாரா அமைப்பு தான் கேபினெட் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் தான் உண்மையான அதிகார மையம் அப்படின்னு சொல்றாங்க. கேபினெட் அமைச்சர்கள் அரசின் கொள்கைகளை வகுப்பவர்களாகவும், அரசின் பல்வேறு துறைகளை தலைமையேற்று நடத்துபவராகவும் உள்ளனர். அடுத்து வெளியுறவு கொள்கையை முடிவு செய்வதோடு சர்வதேச உடன்படிக்கைகளும் ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கேபினெட்டோட முக்கிய அதிகாரங்கள் பாருங்க. அரசாங்கத்தின் பாதுகாப்பு, அடுத்து உள்துறை, வெளியுறவு கொள்கை முடிவுகள், சட்டம் இயற்றுதல், நிதிநிலை அறிக்கை அதான் பட்ஜெட்டு, ஆளுநரு, நீதிபதி போன்ற உயர் பதவி நியமனங்கள், அவசர சட்டம், நெருக்கடி நிலை இதெல்லாமே கேபினெட் அமைச்சர்கள சார்ந்தது. அடுத்து ராஜாங்க அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்
இவர்கள்ல சிலருக்கு தனிப்பட்ட துறைகளுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு வந்து அளிக்கப்படும். கேபினெட் அமைச்சர்களின் கீழ் பணியாற்றுகிறார்கள். பிரதமரின் அழைப்பில்லாமல் கேபினெட் கூட்டத்துக்கு கலந்து கொள்ள மாட்டாங்க. ராஜாங்க அமைச்சர்கள்ன்றது வந்துட்டு உண்மையான அமைச்சர்கள். நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்போம் இல்லையா? ஆட்சி புரிய. அவங்க தான் வந்துட்டு ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில துறைகள வந்து இவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சு, அதுல தலைமை தாங்க சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு மின்சார வாரியம், வெளியுறவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்குமே ஒரு ஒரு அமைச்சர் வந்து இருப்பாங்க. இவங்க வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்து பிரதமர் அழைப்பு விடுக்காம, இவங்க ராஜாங்க அமைச்சர்கள் வந்துட்டு கேபினெட் கூட்டத்தில கலந்து கொள்ள மாட்டாங்க. அடுத்து இணை அமைச்சர்கள் அப்படின்னா யாருன்னா, இந்த கேபினெட் அமைச்சர்களுக்கும், ராஜாங்க அமைச்சர்களுக்கும் உதவியாக அமைச்சகங்கள்ல செயல்படுறவங்க தான் இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் கூட்டங்கள்ல இவங்க கலந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தன்னிச்சையாகவும் செயல்பட முடியாது. இவங்க தான் டிப்யூட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்யூட்டி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, அப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து கிச்சன் அல்லது சமையலறை அமைச்சரவை அப்படின்னா என்னன்னா, பிரதமர் மற்றும் 2லிருந்து 4 செல்வாக்கு மிக்க நபர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு கிச்சன் கேபினெட் அல்லது இன்னர் கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் வெளி நபர்களும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. உதாரணமாக பிரதமரோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களிடமிருந்து பிரதமர் வந்துட்டு அனைத்து அரசியல் அ மற்றும் நிர்வாக தகவல்களை வந்துட்டு வெளிப்படையாக கலந்தாலோசிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிச்சன் அமைச்சரவைன்றதுல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், குடும்பம், ஃபேமிலி யார் வேணா இருக்கலாம். அடுத்து வந்துட்டு குடும்ப அமைச்சரவை அப்படின்னா, அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்கள் குழு வந்துட்டு குடும்ப அமைச்சரவை. இது முறைசாரா குழு எனினும் உண்மையான அதிகார மையம் இங்கேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான அரசியல் பிரச்சனைகள்ல முடிவு எடுப்பதுல ரகசியத்தை பாதுகாப்ப பிரதமருக்கு இந்த அமைச்சரவை குழு முறை உதவியாக இருக்கும். அதாவது குடும்ப அமைச்சரவை அப்படின்றது இப்ப குடும்பத்துக்குள்ள வந்துட்டு நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நிழல் அமைச்சரவை அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தனது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது. இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இது பேரு நிழல் அமைச்சரவை. குடும்ப அமைச்சரவைன்னா உண்மையான குடும்பம் அவங்க கிடையாது. குடும்பம் குடும்பம் அதாவது குரூப்பா இருப்பாங்களாம் அமைச்சரவைக்குள்ளேயே. அது பேரு தான் குடும்ப அமைச்சரவை. அப்போ வந்துட்டு ம் கிச்சன் அமைச்சரவை, சமையலறை அமைச்சரவை அப்படின்றதுல தான் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, மூத்த கேபினெட் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து அமைச்சரவை குழு, செயலகம். 1945ல ஆட்சித்துறை குழு செயலகமாக இருந்தது. அமைச்சரவை குழு செயலகம் அப்படின்றது பாருங்க. 1945ல ஆட்சித்துறை குழு செயலகமாக இருந்தது. ஆகஸ்ட் 15, 1947ல அமைச்சரவை குழு செயலகமாக பெயர் மாற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமைச்சரவை குழு செயலகம்ன்றது 1945ல ஆட்சித்துறை குழு செயலகம் அப்படின்னு இருந்திருக்கு. அடுத்து வந்து 1947 ஆகஸ்ட் 15ல தான் அமைச்சரவை குழு செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. 71வது 1971ல 24வது சட்டத்திருத்தத்தின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மக்களவை கலைந்தாலும் அமைச்சரவை அலுவலகம் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. 1971ல 24வது சட்டத்திருத்தத்தின்படி 71ல 24வது சட்டத்திருத்தத்தின்படி மக்களவையே கலைஞ்சாலும் கூட, அமைச்சரவை அலுவலகம் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. 1971ல 24வது சட்டத்திருத்தத்தின்படி மக்களவை வந்துட்டு தொடர்ந்து கலைந்தாலும், அமைச்சரவை வந்துட்டு செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்ற சட்டத்திருத்தம் வந்து 1971, 24வது சட்டத்திருத்தம் வந்து சொல்லுது. அடுத்து விதி 76 வந்துட்டு யாரு? அட்டார்னி ஜெனரல் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். இவர் வந்து யாரு அப்டின்னா, இந்திய அரசின் சட்ட ஆலோசகராக செயல்படுகிறார். பிரதமர் பரிந்துரையில குடியரசுத் தலைவரால நியமனம் செய்யப்பட்டவர் தான் இவர் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். யார் வந்துட்டு பரிந்துரை செய்வார்னா பிரதமரு. அ யார் நியமனம் செய்வார்னா குடியரசுத் தலைவர். இவரோட தகுதின்னு பார்த்தோம்னா 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக, இல்லாட்டினா 5 ஆண்டுகள் வந்துட்டு நீதிபதியா ஹைகோர்ட்ல வந்து இருந்திருக்கணும். இந்த அட்டார்னி ஜெனரல் வந்து 5 வருஷம் ஹைகோர்ட்டோட உயர்நீதிமன்ற நீதிபதியா செயலாற்றியிருக்கணும். இல்லாட்டி 10 ஆண்டுகள் வந்துட்டு வழக்கறிஞராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகள வந்து இவர் பெற்றிருக்கணும். இவர் வந்துட்டு இந்திய அரசின் சார்பாக எந்த ஒரு நீதிமன்றத்திலயும் சென்று வழக்காடலாம். அதே மாதிரி ம் இவர் அட்டார்னி ஜெனரல் வந்துட்டு, ஆ சட்டப்பேரவையில
கூட்டு கூட்டத்துல எதுல வேணா கலந்துக்கலாம். ஆனா வந்துட்டு இவருக்கு வந்து காஸ்டிங் ஓட்டு உரிமை மட்டும் இருக்காது. இது வந்துட்டு ஆ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரோட பணிகள் இல்லாட்டி செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு விதி 88ல வந்து இருக்கும். அங்க பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது நாடாளுமன்றம். இப்போ வந்து நம்ம அமைச்சரவையும் பார்த்தாச்சு. என்னென்ன வகையான அமைச்சரவை இருக்கு? கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், கிச்சன் அல்லது சமையலறை அமைச்சர்கள், குடும்ப அமைச்சரவை, நிழல் அமைச்சரவை, அமைச்சரவை குழு, செயலகம் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. விதி 78 வரைக்குமே டோட்டலா வந்து பார்த்தாச்சு. இப்ப விதி 79 தான் நாடாளுமன்றம். விதி 79ல ஆரம்பிச்சு நாடாளுமன்றம் 123 வரைக்கும் இருக்கிற விதிகள் வந்து நாடாளுமன்றத்த பத்தி சொல்லுது. பார்க்கலாம். விதி 79 நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா இவை 3ம் சேர்ந்த அமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்ற விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 79. விதி 79 வந்து என்ன சொல்லுது? நாடாளுமன்றம் வந்துட்டு குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா என இவை 3ம் சேர்ந்த ஒரு அமைப்பாகும் அப்படின்னு விதி 79 சொல்லுது. அப்ப குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமாகும்னு சொல்ற விதி என்ன? விதி 79. விதி 80 என்ன சொல்லுது? ராஜ்யசபாவை பற்றி கூறுகிறது. ராஜ்யசபா என்பது ஒரு நிரந்தரமான அமைப்பு. இங்க வந்துட்டு மறைமுக தேர்வு தான் நடைபெறும். ராஜ்யசபாவோட உறுப்பினர்கள தேர்வு செய்றவங்க யாரு அப்படின்னா, எம்.எல்.ஏஸ் தான். எம்.எல்.ஏஸ் அ மக்களவை மக்களவை உறுப்பினர்கள் வந்துட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள தேர்வு செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜ்யசபா என்பது ஒரு நிரந்தரமான அமைப்பு. அதை கலைக்க முடியாது. சாரி, ஒன் செகண்ட். ராஜ்யசபா உறுப்பினர்களோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆம் மொத்தம் வந்து 6 வருஷம். இது வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு, கலைக்க முடியாது. அப்ப 6 வருஷம்னா எப்படி பதவி விலகுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையும் ராஜ்யசபா உறுப்பினர்கள 3ல 2 பங்கு பேர், அந்த 6 இயர்ஸ் முடிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்சமா 250 பேர். குறைஞ்சபட்சம் வந்துட்டு 245 பேர் சொல்லுவாங்க. இப்ப 238 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இல்லாட்டினா 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், பிளஸ் 12 நியமன உறுப்பினர்கள். இந்த நியமன உறுப்பினர்கள பத்தி சொல்ற விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 80ல 3ன் படி குடியரசுத் தலைவர் வந்துட்டு 12 நபர்கள வந்துட்டு நியமனம் செய்வார். ராஜ்யசபால 12 உறுப்பினர்கள் நியமனம் பத்தி சொல்ற விதி 80ல 3ன் கீழ குடியரசுத் தலைவர் 12 பேர நியமனம் செய்வாரு. அது பின்னாடி வந்து பேக்ல வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு, பார்க்கலாம். தற்போதைய ராஜ்யசபா உறுப்பினர்கள் 233 பேர் பிளஸ் 12 நியமன உறுப்பினர்கள். இந்த 12 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறாங்க. கலைத்துறை, இலக்கியம், சமூக சேவை, விளையாட்டு, ஆராய்ச்சி, அறிவியல் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குற 12 பேர குடியரசுத் தலைவர் வந்துட்டு ராஜ்யசபா உறுப்பினர்களா நியமனம் செய்றாரு. இத சொல்ற விதி 80ல 3. அது எல்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டரேச்சர், சோசியல் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ். அடுத்த விதி 81 லோக்சபா பற்றியது. இது வந்து நேர்முக தேர்வு. இப்ப ராஜ்யசபான்றது வந்துட்டு ஒரு மறைமுக தேர்வுன்னு சொல்லியாச்சு. ஆனா லோக்சபா வந்துட்டு நேர்முக தேர்வு. 5 ஆண்டுகள் வந்துட்டு பதவிக்காலம். தற்காலிகமான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. எது? லோக்சபா. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கலைஞ்சிரும். மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 552, குறைஞ்சபட்சம் 545. 552ன்னா 530 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், 20 தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேச உறுப்பினர்கள், 2 ஆங்கிலோ இந்தியர்கள். இப்ப 530 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், 20 தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேச உறுப்பினர்கள், 2 ஆங்கிலோ இந்தியன். அது வந்து குடியரசுத் தலைவரால நியமனம் செய்வாங்க. 104வது சட்ட திருத்தம் 2020ன் படி இம்முறைய வந்து நீக்கிட்டாங்க நவடேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆங்கிலோ இந்தியர்கள நியமனம் செய்ற முறை இருக்குல்ல, 2 ஆங்கிலோ இந்தியர்கள். இந்த 2 ஆங்கிலோ இந்தியர்கள 2020ல 2020ல 2 ஆங்கிலோ இந்தியர்கள் 2020ல கொண்டு வரப்பட்ட 104வது சட்ட திருத்தம். பாருங்க, எல்லாமே டூஸ் கவுண்டிங்கா இருக்கும். 2 பேர் ஆங்கிலோ இந்தியர்கள் 2020 104வது சட்ட திருத்தத்தின்படி இந்த முறைய நீக்கிட்டாங்க. தற்போது லோக்சபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 545. அதுல 530 தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில உறுப்பினர்கள் இருப்பாங்க.
மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 530 உறுப்பினர்கள். அடுத்து வந்து 13 யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதான் ஆங்கிலோ இந்தியன் 2 வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆங்கிலோ இந்தியர்கள் 2 பேர வந்துட்டு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்ற விதி வந்து விதி 331. இது வந்து 12 பேர நியமனம் செய்றது விதி 80ல 3. அடுத்து விதி 82. அ உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தொகுதிகளின் எண்ணிக்கைய பத்தி சொல்லுது. அதாவது லோக்சபாக்கு இத்தன பேர், ராஜ்யசபாக்கு இத்தன பேருன்னு சொல்லிட்டு, அந்த உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கை வந்து மாறுதுல, அது என்ன அப்டின்னா, சமீபத்தில் எடுக்கப்பட்ட மக்கட்தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் நாடாளுமன்றத்தோட தொகுதிகள் இருக்க முடியும் அப்டின்னு சொல்றது விதி 82. இப்போ 2000ஆம் ஆண்டு 84வது சட்டத்திருத்தம் ஒண்ணு கொண்டு வராங்க. 2000ஆம் ஆண்டு 84வது சட்ட திருத்தம். 1 நாங் 4, 2 நாங் 8 இல்லையா? அப்போ 4 டேபிள்ஸ் வந்து 2 டைம்ஸ் பண்ணும். 1 நாங் 4, 2 நாங் 8. இப்ப 2000. 2000ஆம் ஆண்டு 84வது சட்ட திருத்தத்தின்படி, 1971 மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படியே நாடாளுமன்றத்தின் தொகுதிகள் வந்துட்டு இருக்க வேண்டும். எப்ப வரைக்கும் அப்டின்னா, 2026 வரைக்கும் நீட்டிக்கணும். இந்த 543 தொகுதிகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம்? இந்த இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த 2026ல வந்துட்டு இந்த தொகுதிகள வந்துட்டு மாற்றி அமைச்சு ஒரு ஒண்ணு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அ மக்களவை, மாநிலங்களவையில வந்துட்டு தொகுதி மாற்றம் வந்துட்டு செஞ்சிருப்பாங்க. ஸோ வந்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேறியிருக்காது. அதனால இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ 2000ஆம் ஆண்டு 84வது சட்டத்திருத்தம். 4 டேபிள் போட்டோம்னா 1 4 4, 2 4 8 அப்ப 2000ஆம் ஆண்டு 84வது சட்டத்திருத்தத்தின்படி 1971லிருந்து 71வது மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி தான் நாடாளுமன்றத்தின் தொகுதிகள் வந்து 2026 வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்து, அதன்படி 543 தொகுதிகள் தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2026ல அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது வந்து நிறைவேற்றப்படல. அடுத்து 83 வந்து பார்த்தோம் அப்படின்னா, பதவிக்காலம் ஃபார் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ராஜ்யசபாவோட பதவிக்காலம் வந்துட்டு 6 ஆண்டுகள். லோக்சபாவோட பதவிக்காலம் வந்துட்டு 5 ஆண்டுகள். அடுத்து இப்ப வந்துட்டு இப்ப மேல பார்த்தோம்ல, அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் பார்த்துரலாம். இப்போ வந்துட்டு லோக்சபா மற்றும் ராஜ்யசபையோட உறுப்பினர்களின் எண்ணிக்கைய பத்தி சொல்ற விதி 82. அந்த விதிய எந்த வருஷம் எத்தனாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னா, 84வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தம் செஞ்சு 543 தான் இருக்கு அப்படின்றது. 82, 84 அதுக்காக சொன்னேன். அடுத்து 83 வந்துட்டு பதவிக்காலம். ராஜ்யசபாவோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். லோக்சபையோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து வந்துட்டு 84 வந்துட்டு வயது தகுதி இல்லாட்டி தகுதி அப்படின்னா, ராஜ்யசபாக்கு 30 வயது நிரம்பி இருக்க வேண்டும். இந்திய குடிமகனா இருக்க வேண்டும். லோக்சபானா 25 வயது நிரம்பி இருக்க வேண்டும். இந்திய குடிமகனா இருக்க வேண்டும். 84 முடிஞ்சு போச்சா? அடுத்து வந்து 85 கூட்டத்தொடர்கள் பற்றியது. 3 வகையான கூட்டத்தொடர்கள் இருக்கு. ஒண்ணு பட்ஜெட் கூட்டத்தொடர், இன்னொன்னு மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்துட்டு ஜனவரிய விட்டுருங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னா, நிதிநிலை கூட்டத்தொடர் ஜனவரி மாசம் வைக்க மாட்டாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 வருஷம். அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் ஜூன விட்டுருங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 வருஷம். 3 மாசம். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் அக்டோபர விட்டுறணும். நவம்பர், டிசம்பர் 2 மாசம். அப்ப இருக்கிறதுலயே பெரிய கூட்டத்தொடர் எது? நிதிநிலை கூட்டத்தொடரான பட்ஜெட் கூட்டத்தொடர். இருக்கிறதுலயே சின்ன கூட்டத்தொடர் எது? குளிர்கால கூட்டத்தொடரான நவம்பர், டிசம்பர்ல இருக்க குளிர்கால கூட்டத்தொடர். இப்ப கூட்டத்தொடர்கள் பற்றி கூறும் விதி 85. இந்த கூட்டத்தொடரை கூட்டுபவர் யாருன்னா, குடியரசுத் தலைவர். அடுத்து விதி 86 கிடைப்பில் உள்ள மசோதா பெண்டிங் பில்ஸ் மீது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மீது கேள்வி கேட்கும் அல்லது செய்தி அனுப்புவது லோ யாருக்கு? லோக்சபாவுக்கும், ராஜ்யசபாவுக்கும். அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உள்ளது. அடுத்து விதி 87 குடியரசுத் தலைவரின் உதை உ உ உரைகள். அட்ரஸிங் ஸ்பீச் மொத்தம் 2 உரைகள் இருக்கும். சாதாரண உரை ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் முதல் நாளு. இன்னொன்னு சிறப்பு உரை. புதிய அரசு அமைந்தவுடன் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் முதல் நாள். இப்படின்னு சொல்லிட்டு 2 உரைகள் இருக்கு. அப்ப குடியரசுத் தலைவரின் உரைகள் விதி
87 குடியரசுத் தலைவரோட கூட்டத்தொடர் பத்தி சொல்றது விதி 85. மசோதாவின் மீது கேள்வி எழுப்புவது விதி 86. மறந்துறக்கூடாது. அடுத்து விதி 88 பாருங்க. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலோட அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எந்த அவையிலும் சென்று பங்கு கொள்ளலாம் என்ற அதிகாரம் அட்டார்னி ஜெனரலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வாக்களிக்கும் உரிமை அவருக்கு இல்லை. ஆனா அனைத்து சலுகைகளுமே இவங்களுக்கு என்ன தர்றாங்களோ அதையே அவருக்கும் தரலாம். நாடாளுமன்றத்துல 2 அவையில இருக்கவங்களுக்கு என்னென்ன சலுகையோ அது எல்லாமே இவருக்கும் வரும். அடுத்து விதி 89. ராஜ்யசபாயோட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றியது. ராஜ்யசபாவோட தலைவர் யாரு? பதவி வழி பதவியாக துணை குடியரசுத் தலைவர் தான் இருப்பாரு. ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் வந்துட்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை வந்துட்டு துணைத் தலைவராக தேர்வு செய்வாங்க. அடுத்து விதி 90 என்ன சொல்லுது அப்டின்னா, ராஜ்யசபாவின் துணைத் தலைவர் பதவி வழி பதவியாக அ இருந்தால் உடனடியாக தேர்தல் மூலம் ஒருவரை தேர்வு செய்தல். சாரி. ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் பதவி காலியா இருந்துச்சு அப்டின்னா, மாநிலங்களவையில தலைவர் பதவி போஸ்ட் கிடையாது. துணைத் தலைவர் போஸ்ட் காலியா இருந்துச்சு அப்டின்னா, உடனடியா தேர்தல் நடத்தி ஒருவர நியமனம் செய்யணும். ஏன் அப்டின்னா, ராஜ்யசபையோட தலைவர் இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர். அவர் வந்து 2 இடத்துலயுமே அவருக்கு ஒர்க் இருக்கும். சப்போஸ் வந்துட்டு இப்ப குடியரசுத் தலைவரோட ஒர்க்க பார்க்க போயிட்டாரு அப்டின்னா, டப்புன்னு வந்துட்டு மாநிலங்களவைய தலைமையேற்று நடத்துறதுக்கு இன்னொரு துணைத் தலைவர் வந்துட்டு துணைத் தலைவர் தான் செய்வாரு. அதனால மாநிலங்களவையில துணைத் தலைவர் பதவி காலியா இருந்துச்சுன்னா, உடனே தேர்தல் நடத்திறணும். அடுத்து 91ல மாற்றுத் தலைவர் மூலம் சபையை நடத்தல். ராஜ்யசபையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவரும் சபையில் இல்லாத தருணங்கள்ல, சபையை நடத்த ஒரு மாற்றுத் தலைவர், அது ப்ரோ ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை தலைவராக குடியரசுத் தலைவரும், மாநிலங்களவை துணைத் தலைவரும் ஒருவரை மாற்றுத் தலைவராக முன்னரே தேர்வு செய்து வைத்திருக்க வேண்டும். இத பத்தி சொல்ற விதி 91. விதி 92 என்ன சொல்லுது? ராஜ்யசபையின் துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் நாளில் ராஜ்யசபையில தலைவர சொல்லல. ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் நாள்ல, அந்த நாற்காலியில அவர் அமர அனுமதி இல்லை. அப்ப 81லேருந்து 92 மெஜாரிட்டி யார பத்தி சொல்லுதுன்னா, துணைத் தலைவர பத்தி தான் சொல்லுது. 89 படி ராஜ்யசபையோட தலைவர் மற்றும் துணைத் தலைவர பற்றியது. ராஜ்யசபையோட தலைவர் பதவி வழி பதவியாக துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு. துணைத் தலைவர் வந்துட்டு ராஜ்யசபை உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவர நியமனம் செய்றாங்க. அடுத்து 90ன் படி ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் பதவி காலியா இருந்தா உடனே தேர்தல் நடத்தணும். 91ன் படி மாற்றுத் தலைவர் ஒருவர சபைய நடத்துறதுக்கு வந்துட்டு ராஜ்யசபாவோட தலைவரும், துணைத் தலைவரும் முன்னரே தீர்மானம் செஞ்சு வச்சிருக்கணும். 92 ராஜ்யசபையில துணைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் நாள்ல, அந்த நாற்காலியில அவர் அமர அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மசோதா நிதி மசோதாவா அடுத்து இங்க பார்க்கலாம். லோக்சபா பற்றியது. சரி ஓகே. இங்கேயே பார்த்துரலாம். ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா, இல்லாட்டி சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானம் செய்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சபாநாயகர் தான். யார் இந்த சபாநாயகர் அப்படின்னா, லோக்சபை லோக்சபையோட தலைவர் இருக்கார்ல, அவர் பேரு தான் சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருவரும் மக்களவை எம்பிக்கள்ல ஒருவராக தேர்தல் மூலம் தேர்வாகின்றனர். சபாநாயகர் இல்லாவிடில் துணை சபாநாயகர் வந்துட்டு அந்த சபைய வந்து நடத்துவார். இத சொல்ற விதி 93. அடுத்து 94. விதி 94 வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, லோக்சபாயோட சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருந்தால் தேர்தல் நடத்தி ஒரு நபரை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து துணைத் தலைவர் பதவிக்கு மட்டும் தான். ஆனா லோக்சபான்னு வந்துட்டா, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் 2 பேருக்கு பதவியும் காலியாக இருக்கு அப்டின்னா, உடனடியாக தேர்தல் நடத்தி ஒருவர நியமனம் செஞ்சிரணும். இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவரும் சபாநாயகர் தான் அப்டின்னும் சொல்றாங்க. அடுத்து மாற்று சபாநாயகர் மூலம் அவையை நடத்துதல். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருக்கும்போதே, மாற்று சபாநாயகர் ஒருவர், இவர்கள் இல்லாதபோது சபையை நடத்த இவர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த விதி வந்து பார்த்தோம் அப்டின்னா, விதி 95. இப்ப 93, 94, 95 வரிசையா தான் வரும். அதே மாரி தான். அடுத்து 96 சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் நாளில், அந்த இருக்கையில் அவர் அமர அனுமதி இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு ராஜ்யசபாவின் துணைத் தலைவர பதவி நீக்கம் செய்யும் நாள்ல, அவர் அந்த நாற்காலில அமர அனுமதி இல்ல. ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, சபாநாயகர பதவி நீக்கம் செய்யும் நாள்ல, அவர் அந்த இருக்கையில அமர அனுமதி இல்லை. அ தீர்மானம் தோல்வி அடையணும். டிஸ்மிஸ், கேன்சல் ஆனால் மட்டும் தான், அவர் மறுபடியும் அந்த இருக்கையில அமர முடியும். அடுத்து விதி 97.
ராஜ்யசபாவின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர், லோக்சபாவின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இவர்களோட சம்பளம் மற்றும் சலுகைகள் பற்றி கூறுது. இதுதான் நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்திருப்போம். விதி 97ன் படி குடியரசு துணைத் தலைவர் வந்துட்டு, குடியரசுத் தலைவர் பதவியை வகிக்கும்போது, அவர் குடியரசுத் தலைவருக்குரிய சம்பளம் மற்றும் சலுகைய பெறுவாரு. அப்படின்னு சொன்ன விதி என்னன்னா, விதி 97. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. ராஜ்யசபாவின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர், லோக்சபையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இவர்களின் சம்பளம் மற்றும் சலுகை பெற்றது. ராஜ்யசபாவின் தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவர். இவங்களோட சம்பளம் மற்றும் சலுகை பற்றி சொல்ற விதி 97. விதி 98 என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜ்யசபா, லோக்சபா இந்த 2 அவைக்கும் தனித்தனியான செயலாளர்கள் உண்டு என்பதை பத்தி சொல்லுவது விதி 98. மக்களவை கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலும், புதிய சபாநாயகர் வரும் வரைக்கும், சபாநாயகரோட பதவி வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி மக்களவை கலைக்கப்பட்டாலும், அமைச்சரவை வந்து கலைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலியமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 24வது சட்ட திருத்தம் 1971 படி கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல, இப்ப வந்துட்டு மக்களவை கலைக்கப்பட்டாலும், புதிய சபாநாயகர் வரும் வரை, சபாநாயகரோட பதவி நீடிக்கும் அப்படி அடுத்து, விதி 99 வந்துட்டு எம்பிக்களின் பதவி பிரமாணம் பற்றியது. இது நமக்கு அடிக்கடி மறக்கிற விஷயம். இது எனக்கு மறக்கிற விஷயம். அதனால டோன்ட் ஃபர்கெட் போட்டு வச்சிருக்கேன். விதி 99 எம்பிக்களின் பதவி பிரமாணம் பற்றியது. நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எம்பிக்களின் பதவி பிரமாணம் வந்துட்டு செய்யப்படுது. எம் எம்பிக்களின் எம்பிக்களின் பதவி பிரமாணம் பற்றியது. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அ இருக்கிறவங்கள்ல எம்பி வந்து அதாவது அமைச்சர், மினிஸ்டர்ஸ வந்துட்டு தேர்வு செய்றது. எம்பிக்களின் பதவி பிரமாணம் வந்துட்டு தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருந்தோம்ல, ப்ரோ ஸ்பீக்கர் இருக்கார்ல, தற்காலிக சபாநாயகர் அவர் தான் வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னா யாரு? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சாரி நான் அமைச்சர்ன்னு சொல்ட்டேன். தப்பு. அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் செய்து வைப்பாரு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறவர் யாருன்னா, ப்ரோ ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக சபாநாயகர் ஒருவர வந்துட்டு, அ எந்த விதியின்படி? விதி 96ன் படியா? சாரி. விதி 95ன் படி ப்ரோ ஸ்பீக்கர் ஒருத்தர வந்து தேர்வு செஞ்சிருப்பாங்கல்ல, அவர் தான் வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு, அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விதி 100 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவையை நடத்த குறைந்தபட்சம் 10% உறுப்பினர்கள் வருகை தந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விதி 100 வந்து அவையை நடத்த குறைந்தபட்சம் 10% உறுப்பினர்கள் வருகை தந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற விதி என்ன அப்படின்னா, விதி 100. அவையின் தலைவர் மற்றும் சபாநாயகர் காஸ்டிங் வோட் மட்டுமே போட முடியும் அப்படின்னு சொல்ற விதியும் விதி 100 தான். காஸ்டிங் வோட்டுனால விதி 100 தான். அவையை நடத்த குறைந்தபட்சம் 10% உறுப்பினர்கள் வருகை தந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதும் விதி 100 தான். இப்ப வந்து விதி 97 வந்து எம்பிக்களோட நியமனம் அப்படின்னு படிச்சுட்டோமா? சாரி. விதி 99 என்பிக்களின் நியமனம். அப்ப விதி 101லேருந்து 104 வரைக்கும் எம்பிக்களுக்கான நிபந்தனைகள் பத்தி சொல்லுதாம்ப்பா. 101 எப்படின்னா, ஒரு எம்பி ஒரே நேரத்துல இரு அவையிலும் உறுப்பினராக இருக்க முடியாது. எங்க லோக்சபையிலும், ராஜ்யசபையிலும். ஒரே நேரத்துல எம்பி ஆகவும், அ எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோக்சபாலயும், ராஜ்யசபால 2லயுமே வந்துட்டு உறுப்பினராக இருக்க முடியாது. அப்படி இருந்தாரு அப்படின்னா, அவரோட எம்பி போஸ்ட் தான் காலியாகும். அதாவது லோக்சபால அவரோட போஸ்ட் இருக்குல்ல, அது வந்து காலி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. முன் அறிவிப்பு இல்லாம, அது மாதிரி 2 மாசத்துக்கு மேல விடுப்பு எடுத்திருக்க கூடாதாம். 60 டேஸ்க்கு மேல முன் அறிவிப்பு இல்லாம விடுப்பு எடுத்திருந்தாரு அப்படின்னா, அவருக்குமே வந்துட்டு அவரோட அந்த இடம் வந்து காலியானதாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 102 வந்துட்டு எம்பியோட நிபந்தனை தான். அவர் தகுதி, நிபந்தனை என்ன வேணா சொல்லலாம். இந்திய குடிமகனாக இருக்கணும். மக்கள் பிரதிநிதியாக இருந்து எம்பி, லைக் எம்எல்ஏ, கவுன்சிலர், ஊராட்சி ஒன்ற தலைவரா இருந்து சட்டத்தின்படி தண்டனை பெற்றிருக்கக் கூடாது. மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. இதெல்லாமே நிபந்தனை அப்டின்னே வச்சுக்கலாம். இப்ப 101 வந்துட்டு அவரோட பதவி வந்துட்டு எப்படி காலியாகும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. 102 வந்துட்டு அதோட நிபந்தனைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து 103 வந்துட்டு எம்பிக்களை பதவி நீக்கும்போது
வரும் சச்சரவுகளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவார். தேர்தல் ஆணைய முடிவு தான் இறுதியானது. இப்ப குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாரி இங்க விதி 103 படி எம்பிக்களுக்கு பதவி நீக்கம் செய்யும்போது சச்சரவு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு வந்துட்டு தகவல அனுப்புவாராம். தேர்தல் ஆணையத்தோட முடிவு தான் இறுதியானது. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் இவங்கள வந்து நியமனம் செஞ்சிருக்கு. அதனால தேர்தல் ஆணையத்தோட முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 104 படி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட எம்பிக்கள் வந்து அவைக்குள்ள வரக்கூடாது. ஓகே. இப்ப வந்துட்டு 101ல இருந்து 104 என்னன்னு பாத்துரலாம். எம்பிக்கள் ஒரு எம்பி வந்து ஒரே நேரத்துல லோக்சபா, ராஜ்யசபா 2லயுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா லோக்சபால இருக்க அவரோட பதவி காலியாகும். அதே மாரி 60 டேஸ்க்கு வந்து சொல்லாம வந்துட்டு லீவ் போட்டுறக்கூடாது அப்படின்றது 101. 102 வந்துட்டு அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். மக்கள் பிரதிநிதியாக இருந்து சட்ட தண்டனை பெற்றிருக்கக் கூடாது. மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. அடுத்து 103 வந்து எம்பி பதவி நீக்கும்போது சச்சரவுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவாரு. தேர்தல் ஆணையத்தோட முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 104 பதவியிலிருந்து நீக்கப்பட்ட எம்பிக்கள் அவைக்கு வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 தான். அடுத்து 105 எம்பிக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை. நாடாளுமன்றத்துல அ விதி 105க்கு உட்பட்டு எம்பிக்கள் வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட கருத்துக்கள தெரிவிக்கலாம். இப்ப கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை விதி 105. அதே மாதிரி 120 வந்துட்டு ஒரு விதி இருக்கும். அது என்ன அப்டின்னா, கருத்துரிமை தொடர்பானது. அதாவது லாங்குவேஜ் ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்குல்ல, அது வந்து விதி 120. இது வந்து எம்பிக்களோட கருத்துக்கள பத்தி தெரிவிக்கிற உரிமை வந்துட்டு விதி 105. அடுத்து விதி 106 வந்துட்டு எம்பிக்களின் சம்பளம் மற்றும் சலுகை பற்றியது விதி 106. எம்பிக்களின் சம்பளம் 97வது விதியில வந்துட்டு ராஜ்யசபாவோட தலைவர், துணைத் தலைவர், ராஜ்யசபாவோட சபாநாயகர், துணை சபாநாயகரோட சம்பளம், சலுகை சொல்லியிருப்பாங்க. 107ல வந்துட்டு 106ல வந்து எம்பிக்களின் சம்பளம் மற்றும் சலுகை பற்றியது. அப்போ இந்த 101லேருந்து 106 எல்லாமே வந்துட்டு எம்பி பத்தி தான். எம்பி 101 வந்து எம்பியோட இரு அவையிலும் பதவி வகிக்கக்கூடாது. ஒரே நேரத்தில எம்பியாவும், எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது. அது மாரி 60 டேஸ்க்கு மேல வந்துட்டு லீவ் எடுக்கக்கூடாது. சொல்லாம கொள்ளாம. 102 வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். சட்ட தண்டனை பெற்றிருக்கக்கூடாது. மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. 103 வந்து எம்பிக்களை பதவி நீக்கம் செய்தல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்டின்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புவாரு. தேர்தல் ஆணையத்தோட முடிவு தான் இறுதியானது. அடுத்து 104 பதவியிலிருந்து நீக்கப்பட்ட எம்பி வந்துட்டு அவைக்குள்ள வரக்கூடாது. 105 வந்து எம்பிக்கள் வந்து தங்கள் கருத்துக்களை நாடாளுமன்றத்தில தெரிவிக்கும் உரிமை. அடுத்து 106 வந்து எம்பிக்களோட சம்பளம் மற்றும் சலுகை பற்றியது. 107 வந்து மசோதா பற்றியது. மசோதா தொடர்பான மசோதா பற்றியது. மசோதா வந்து 2 வகைப்படும். ஒண்ணு சாதாரண மசோதா, இன்னொன்னு அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அப்படின்னு சொல்றாங்க. இரு அவைகளிலும் ஏதாவது ஒரு அவையில மசோதா அறிமுகம் செய்ய வேண்டும். மற்றொரு அவைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அவையில நிறைவேறிய பின் மற்றொரு அவைக்கு அனுப்பப்படும். மற்றொரு அவையிலும் மசோதா வந்துட்டு அங்கும் நிறைவேற்றப்பட்டால், இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பின் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும். இதுதான் வந்துட்டு மசோதா தொடர் மசோதா பற்றியது 107. அடுத்து 108 வந்து மசோதா தொடர்பாக இரு அவைகளிலும் கூட்டம் நடத்தும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது அப்படின்றது. சாதாரண மசோதா, பண மசோதா கிடையாது. மசோதா தொடர்பான கூட்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மட்டுமே அனுமதி உள்ளது. அதோட விதி வந்து 108 அப்படின்னு சொல்றாங்க. 109 தான் பண மசோதா தொடர்பானது. இப்போ நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடந்த ஆண்டு என்ன அப்படின்னா, 1956 அப்படின்னு சொல்றாங்க. 5யும் 6யும் ஆட் பண்ண போறோம் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடந்த ஆண்டு 1956. அடுத்து பண மசோதா தொடர்பானது. பண மசோதா மக்களவையில மட்டும் தான் அறிமுகப்படுத்தப்பட முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்கல்ல, அதுவுமே வந்துட்டு மக்களவையில மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியுமாம். பண மசோதாவா இருக்கட்டும், நம்பிக்கையில்லா ஒருத்தர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானமா இருக்கட்டும், அது 2மே மக்களவையில மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். லோக்சபாவில் பண மசோதா நிறைவேறிய பின் ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படும். அங்கும் மசோதா நிறைவேற ராஜ்யசபால நிறைவேற 14 நாட்கள் கால அவகாசம் தரப்படும். ராஜ்யசபாவுல நிறைவேறவிட்டால் நிறைவேறியதாக கருதப்படும். பின் குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு லோக்சபா அனுப்பி வைக்கும். அப்போ மசோதா தொடர்பான விதி 107. மசோதா தொடர்பான கூட்டத்த குடியரசுத் தலைவர் கூட்டுறது 108. பண மசோதா தொடர்பான விதி விதி 109.
அடுத்து பண மசோதாவோட வரையறை. அ 110 யூஸ் பண்ணி வரியை உருவாக்கலாம், நீக்கலாம், குறைக்கலாம். இத பற்றி கூறுவது பண மசோதா. இப்ப பண மசோதாவோட வரையறைய பத்தி சொல்றது விதி 110. 111 மசோதாவின் மீது குடியரசுத் தலைவருக்கான ஒப்புதல் அதிகாரங்கள் பத்தி சொல்லுது. அவர் வந்துட்டு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், திருப்பி அனுப்பலாம், நிறுத்தி வைக்கலாம். இப்படி திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா நாடாளுமன்றத்தால திருத்தப்பட்டோ, திருத்தப்படாமலோ மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால, அத குடியரசுத் தலைவர் அங்கீகரிக்கணும். அல்லாட்டினா நிறுத்தி வைக்கலாம். அகைன் திருப்பி அனுப்ப முடியாது. அப்படின்னு சொன்ன விதி என்ன அப்படின்னா 1978ல 44வது சட்ட திருத்தத்தின்படி சொல்றாங்க. அவர் வந்து திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 112 வந்து எத பத்தி சொல்லுதுன்னா, நிதி மசோதா தொடர்பானது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 107 சாதாரண மசோதா, 108 வந்துட்டு ஆ மசோதா தொடர்பான கூட்டம் பத்தி சொல்லுவது. 109 பண மசோதா, 110 பண மசோதா என்பதற்கான வரையறை, 111 பண மசோதா இது மசோதா தொடர்பான குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அதிகாரம். பண மசோதாவ குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்ப முடியாதுப்பா. ஏன்னா, பண மசோதா 1 மட்டும் ஆல்ரெடி குடியரசுத் தலைவர்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவாங்க. அதனால. அடுத்து வந்து 112 வந்துட்டு நிதி மசோதா. நிதி மசோதா தொடர்பானது 112. நிதி அமைச்சகத்தின் நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவருடன் ஒப்புதலுடன் தான் நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தப்படும். நிதி அமைச்சகத்தோட நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட தான் நாடாளுமன்றத்துல ஆம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்ற விதி 112. அடுத்து 120வது விதி பாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எம்பிக்களின் கருத்துரிமை தொடர்பானது, பேச்சுரிமை தொடர்பானது. லாங்குவேஜ் டு ஸ்பீக் இஸ் ஒன்லி ஹிந்தி ஆர் இங்கிலீஷாம். இப்ப இந்தியும், ஆங்கிலமும் தெரியாத பட்சத்துல டிரான்ஸ்லேட்டர் ஒருவர் அவையில இருந்தா, சபாநாயகர் அனுமதி கொடுத்தா, எம்பிக்கள் தம் தாய்மொழியில அவையில பேசலாமாம். மொழி மாற்றம் செய்பவர் டிரான்ஸ்லேட்டர் வந்து அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விதி 121 என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தால உச்சநீதிமன்றத்தோட அதிகார வரம்ப அதிகரிக்க மட்டும் தான் முடியும், குறைக்க முடியாது. அப்படின்னு சொல்ற விதி என்னன்னா, விதி 121. நாடாளுமன்றத்தால உச்சநீதிமன்றத்தோட அதிகாரத்த அதிகரிக்க மட்டும் தான் முடியும், குறைக்க முடியாது அப்படின்னு சொல்றது விதி 121. ஆல்ரெடி 143 ஒரு விதி பார்த்தோம். என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் வழங்கும் அறிவுரை அதிகார வரம்பு அப்படின்றது விதி 143 ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து வந்து விதி 123 அவசர சட்டம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் உருவாக்கப்படும் அவசர சட்டத்தின் ஆயுட்காலம் 6 மாதம் ஆகும். அதற்கு இரு அவைகளிலும் அவசர சட்டத்தின் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கணும். இரு அவைகளிலும் அவசர சட்டத்தின் மசோதா வந்துட்டு 6 வாரத்துக்குள்ள படணும். அப்பதான் அந்த அவசர சட்டம் நிரந்தர சட்டமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப நம்ம இந்த இந்த வீடியோல வந்துட்டு ஆம் 50 2லருந்து 62 வரைக்கும் குடியரசுத் தலைவர், 63லருந்து 72 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர். இதெல்லாம் ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். அப்புறம் 73ல பிரதமர்ல ஆரம்பிச்சு, அம் துணை பிரதமரு, அடுத்து வந்து அமைச்சரவை பார்த்துட்டோம். அடுத்து லோக்சபா, ராஜ்யசபா, நாடாளுமன்றம், அடுத்து வந்துட்டு சபாநாயகர், துணை சபாநாயகர் அவங்கள பத்தின விஷயம். ஆ ராஜ்யசபாவோட தலைவர், துணைத் தலைவர் அவங்கள பத்தின விஷயம். அடுத்து எம்பிக்கள பத்தின விஷயம். அடுத்து மசோதாக்கள் தொடர்பானது, பண மசோதா தொடர்பானது. அடுத்து வந்துட்டு நிதி மசோதாவ பற்றி 112வது விதி. இப்படி 123வது விதி வரைக்கும் இந்த வீடியோல பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு உச்சநீதிமன்றம் பார்த்து முடிச்சுட்டு, கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் பார்த்து முடிச்சுட்டோம் அப்படின்னா, மத்திய அரசு டோட்டலா கம்ப்ளீட் ஆகுது. அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அத வந்து பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பாய்.